எங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நான் உங்கள் பர்சனல் மேட்டர்ஸ்குள்ளே என்றைக்குமே வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் வர வைக்கிற அளவுக்கு செயல்படுத்துறீங்க. பெண்ணியம் பேசுகிறீங்களே, உங்களுக்கு சரியான கண்ணியத்தை மெயின்டைன் பண்ண முடிஞ்சா? ஏன் இதை கேட்குறேன்னா, சங்கீதாவை பற்றி அவரை தப்பாக பேசினாங்க. ஒரு வார்த்தை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஏன் பர்சனல் விஷயம், இந்த மாதிரிலாம் கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ரசிகர் கூட்டத்தை கட்டுப்படுத்த உங்களால் முடிந்ததா? சரி, இதுக்கு வரேன் ப்ரோ. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைன்னு சொல்லி ஒரு துறை எடுத்திருக்கீங்கல்ல, மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆட்சி காலத்தில் இந்த துறையானது முதல்வரின் நேரடி பார்வையில் வந்துச்சு. இந்த துறைக்கு நீங்கள் இதுவரையிலும் என்ன வாயை திறந்து என்ன பேசியிருக்கீங்க? நீங்கள் இதுவரையிலும் ப்ராப்பராக ஒரு வார்த்தை நீங்கள் என்ன திரும்ப பண்ணியிருக்கீங்க? எங்கள் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணிகள் எங்களுடைய கூட்டத்திற்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிக்கை மட்டும்தான் விட்டுருக்கீங்களே தவிர, அத்தனை மாற்றுத்திறனாளிகளும் மொத்தமாக வெறுத்து ஒதுக்கிறதுக்கான காரணமாக நீங்கள் தான் மாறிட்டீங்க.